இன்றைக்கி மதியான சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம். நான் பருப்பு, இதில் பூண்டு, ஜீரகம், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு வேகுது. இப்போ பார்க்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு, வடிச்சு விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான எண்ணெயை விட்டு வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போடுறேன். நல்லா பொரியுது. பொரிஞ்ச பின்னாடி ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன், சின்ன ஸ்பூனில். ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதுக்கு போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்க்குறேன். பச்சை மிளகாய் ஒன்று, வெங்காயம் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி பெருங்காயத்தூள் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்த்த பின்னாடி பாருங்கள், பருப்பு நான் மத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம தாளிச்சதில் ஊற்றிக்கலாம். உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், ரொம்ப திக்காக வேண்டாம். உப்பு பருப்பு குழம்பு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கலந்து விட்டுட்டு இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். காளான் செய்ய இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்க்குறேன். இதில் பூண்டு, இஞ்சி நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கின பின்னாடி வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒன்று சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியமான சைஸ் தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும் பொழுது சீக்கிரமே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி பாருங்கள், நல்லா இப்படி மசிச்சு விட்டுறணும். மசிச்சு விட்டுட்டு இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் தான். இதில் ஜீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கரம் மசாலா தூள், கொஞ்சம் கறி மசாலா தூள், இதை இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்ல அந்த பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விட்டுடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற காளான் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா பிரட்டி விடலாம். நல்லா எல்லாம் கலந்த பின்னாடி இதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பத்தலைன்னா கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மறந்துட்டேன். காளான் வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி பிரட்டி எடுத்துடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாப்பாடு நான் போட்டு வச்சுருக்கேன். சாம்பார், உப்பு பருப்பு சாம்பார் இதில் இதில் ஊற்றிக்கலாம்.
தெரியுதா? காளான் கிரேவியை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். சிம்பிளாக இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.